ஒரு பைக்லயே உங்களுக்கு யார் ஃபோன் பண்றான்னு தெரிஞ்சிக்கக்கூடிய டிஸ்ப்ளே இருந்தா எப்படி இருக்கும்? இங்க கனெக்ட் ஆயிடுச்சு, கனெக்டட்னு வந்துச்சு பாருங்க. உங்களோட சிம்பிள் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, யார் ஃபோன் பண்றாங்கிறது பேர் வந்துருச்சு. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம பஜாஜ் பல்சர்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று வந்திருக்குது. பைக்லயே நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குது. ஒரு சில இவி வெஹிக்கிள் இருக்குது, ஆனால் இந்த வெஹிக்கிள் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளில், அதுவும் பல்சர் மாதிரி ஒரு பெரிய பைக்கில் இந்த ஃபீச்சர்ஸு ரொம்பவே புதுசு. அதை பற்றி தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு பைக்லையே உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணுறான்னு தெரிஞ்சிக்கக்கூடிய டிஸ்பிளே இருந்தால் எப்படி இருக்கும், உங்கள் மொபைல் ஸ்க்ரீனு உங்கள் பைக்கில் வந்தால் எப்படி இருக்கும், அந்த பைக் தான் இந்த பஜாஜ் பல்சரு NS 160. இந்த பல்சரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க. ஓகே, இப்போது நம்ம எப்பவும் போல் ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, பைக் ஆன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம டிவைஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, டிவைஸ் ஆன் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஒரு ப்ளூடூத்தை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்சை கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் இந்த பல்சரை கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓப்பன் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷனில் நம்ம பைக்கு, நம்ம இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பைக்கு எந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குதோ அந்த மொபைலோட மட்டும் தான் கனெக்ட் ஆகும். வேறு ஒரு இதில் அப்ளிகேஷன் ஏற்றி கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் ஆகாது. இப்போதைக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இப்படி தான் இருக்குது. பின்னாடி மாற்றுவாங்களான்னு தெரியல, மாற்றினா அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். இப்போதைக்கு இந்த மொபைலில் இது கனெக்ட் ஆகிருக்குது. வாங்க எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, பாருங்கள், இப்போ கனெக்டு பண்ண போகிறோம், பேர் பண்ண போகிறோம். இந்த பைக்கையும் இந்த மொபைலையும் பேர் பண்ண போகிறோம் பாருங்கள். ஓகே, ஓகே, இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்டட்னு வந்துச்சு பாருங்கள். இப்போது எனக்கு இந்த ஃபோனில் நான் ஒவ்வொரு தடவையும் ஓகே, இப்போ கனெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஃபோன் வருது அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து பைக்கில் போயிட்டுருக்கிறேன், அப்போது எனக்கு ஃபோன் வரும்போது நான் ஒவ்வொரு தடவையும் நிறுத்தி எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போது நான் யார் ஃபோன் பண்ணுறா, இப்போ எனக்கு வர்ற ஃபோனு தேவையான ஃபோனா தேவையில்லாத ஃபோனா, எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் நிறுத்தி ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு ½ வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இதில் நம்ம இமீடியட்டாக நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஓகே, இப்போ ஃபோன் வருதுன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். வாங்க இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எப்படி வேலை செய்யுது நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ என் ஃபோன் இருக்குது, என் ஃபோனுக்கு இப்போ ஃபோன் வருது. இப்போ என் ஃபோனை என் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பாக்கெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே ஃபோன் வரும்போது நான் இங்கே செல்லு பாக்கெட்டில் இருக்கும், இங்கேவே எனக்கு ஃபோன் வந்துச்சு பாருங்கள். ஃபோனோட சிம்பிள் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, யார் ஃபோன் பண்ணுறாங்கிறது பேர் வந்துருச்சு. ஓகேவா? இப்போது நான் வந்து இதை ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள். இங்கே ஃபோன் வருது, நான் இதை ஆன் பண்ணுறேன் பாருங்கள், கால் அட்டன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி நான் பேசிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹலோ 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 கேட்குது. ஓகேவா? இந்த ஃபீச்சர்ஸு உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆனால் இதை நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, ஃபோன் யார் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க. நீங்கள் இதிலே பேசிக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது. நீங்கள் இதில் ஆன் பண்ணி பேசலாம், யார் ஃபோன் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு துக்கமான ஒரு விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மைண்டு டென்ஷன் ஆகிடும். அப்போது நீங்கள் பைக்கில் போகும்போது கவனம் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இது விபத்துக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ யார் ஃபோன் பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு மட்டும் இந்த ஃபீச்சர்ஸை பயன்படுத்திக்கிங்க. மற்றபடி பேசணுன்னா வழக்கம் போல் பிரேக் அடித்து ஒரு ஓரமாக நின்று அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் போங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் யார் ஃபோன் பண்ணுறான்னு ஒவ்வொரு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கிட்டால் அது ஒரு சூப்பரான பைக்கு. அது இல்லாமல் ஒரு பெட்ரோல் பைக்கில், பல்சர் மாதிரி ஒரு பைக்கில் இந்த ஃபீச்சர்ஸ் சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த பைக் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. இதில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, பின்னாடி நான் ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைக் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பயன்படுத்தணும்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிரமப்படுவாங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, 4 பேருக்கு தெரியட்டும். இது மாதிரி டெக்னிக்கலான வீடியோ மற்றும் மொபைல் சம்மந்தமான வீடியோவுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.